இப்ப எல்லாமே இவங்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா வேடிக்கையா இருக்கு. பூச்சி செத்தா என்ன, காக்கை செத்தா என்ன, குருவி செத்தா என்ன, வண்டு செத்தா என்ன, மான் செத்தா என்ன, மைனா செத்தா என்ன, அதெல்லாம் செத்தால் நாம் செத்துருவோம். அதான் சத்தியம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றான்? தேனீக்கள் மட்டும் இல்லை என்றால் 4 ஆண்டுகள் கூட மானுடைய இனம் இருக்காது, மனிதன் இருக்க மாட்டான், செத்துவான். ஏன்? அது அவ்வளவு பெரிய உயிர் சூழலை உருவாக்குது, உயிர் பெருக்கத்தை உண்டாக்குது. அதுதான் பூக்கிறதை காய்க்க வைக்குது. இப்ப தேனீக்கள் செத்து கொண்டிருக்குது. காரணம் என்ன? நாம் நிலத்தில் போடுற உரம், நாம் பூச்சிக்கொல்லி என்று சிரிக்கிற மருந்து. இங்க பாருங்க, மதுவை குடித்தவன் சரியாக வீட்டுக்கு செல்ல முடியாமல் வழியில் எப்படி தள்ளாடி மயங்கி தெருவில் விழுந்து கிடக்கிறானோ, அதை போல ஒரு ராணி தேனி கட்டளை எடுக்கும், போய் தேனை எடுத்துட்டு வாங்க. இது உணவுக்காக போய் பூக்களை தேடி போய் தேனீக்கள் போய் உட்கார்ந்து அந்த தேனை குடிக்குது. அது குடிக்கிற போற வரைக்கும் சரியா இருக்குது. தேனை குடிச்ச பிறகு தேனா இல்லாம விஷமா இருக்கு. ஏன்னா நீங்க தெளிச்ச பூச்சி மருந்து. அது என்ன ஆயிருதுன்னா மயக்கி இருக்கு. மயக்க நிலையில தான் எங்கிருந்து கிளம்பி வந்தோம்ங்கிற வழியை மறந்து உடனே பாதை மாறி பல பக்கம் போய் விழுந்து செத்துரு. எல்லா பூச்சிகளும் செத்த பிறகு ராணி தேனி காத்திருந்து அதுவும் செத்துரு. தேனீக்கள் அழியுது. இப்ப தேனீக்கள் அழிந்து விட்டால் உயிர் பெருக்கம் இருக்காது, உற்பத்தி பெருக்கம் இருக்காது. செடியா பூக்கும், தக்காளியா பூக்கும், கத்திரிக்காயா பூக்கும், வெண்டைக்காயா பூக்கும், காய்க்கும். அப்ப உற்பத்தி இல்லாத போது உணவு பஞ்சம் இருந்தால் நீ கையேந்து. இதான் இங்க இருக்கிற பேராபத்து.